ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்டாக் அப்டேட்டில் நம்மகிட்ட என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த அப்டேட்டில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது, அதில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்க்காக நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி தான் ஃபாலோ நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான டெய்லி டீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஜஸ்ட் இன்கேஸ் எப்போயாச்சும் நமக்கு டைம் கிடைக்கும்போது தான் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, இல்லைனா டெலிகிராமோட குரூப் இருக்குது. அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இன்கேஸ் அது ஒர்க் ஆகலை, உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க, உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது மூலிமா நீங்கள் நிறைய அப்டேட்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குயிக்காக போயிடுறேன். அப்போது மேபி நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஓகே, அப்படி இல்லைனா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் தேவைப்படுது, இந்த பர்டிகுலர் டிவைஸோட டீட்டெயில் தேவைப்படுதுன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடுறேன். M53 சாம்சங்கில் ரொம்ப ஸ்லீக் மாடல் 9500 rupeesக்கு உங்களுக்கு அப்படியே டெமோ வேரியண்ட் வந்திருக்கு. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். 9500 rupees. அதே கொஞ்சம் லைட் யூஸ்டுனா 9000 rupeesல கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ரியல்மியில் 13 Pro Plus இருக்குது, 200 MP கேமரா. 12 Pro Plusங்க. இது 8GB 128GB வேரியண்ட்டு. இது உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,000 rupees. ரொம்ப கம்மி ரேட்டில் தான் வந்திருக்கு. 16,000க்கு வந்திருக்கு. கிராப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெளியே நீங்கள் விசாரிச்சிங்கன்னா 20,000 போய்ட்டுருக்குங்க. பிக்சல் 6a எல்லாம் 12,000 rupees கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே லைட் யூஸ்டு ஃபோன்ஸ் தான். 12,000 rupeesக்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். அது போக S10 லைட்டு நிறைய பேர் கேட்டுறீங்க. 512GB வேரியண்ட்டு மறுபடியும் ஒரு ஸ்டாக் வந்திருக்கு. 512GB வேரியண்ட்டு 10,000 rupees கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அது போக மோட்ரோலாவில் ஸ்டாக் வந்திருக்கு. மோட்ரோலாவில் என்ன ஸ்டாக் வந்திருக்குன்னா எல்லாமே டெமோ வேரியண்ட் வந்திருக்கு. 50 ப்ரோங்க, மோட்ரோலா Edge 50 Pro வேரியண்ட்டு தான் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் வந்திருக்குங்க. 8GB 256GB வேரியண்ட்டு. உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் 19,000 கொடுத்துட்ருக்கோம். அதுலேயே உங்களுக்கு 12GB 256GB வேரியண்ட்டு 2 பீஸ் மட்டும்தான் வந்திருக்கு. இது உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,000 rupeesக்கு கொடுத்துடலாம். இது 19,000க்கே கொடுத்துடலாம். ஓகேங்களா? அப்புறம் சர்ஃபேஸ், மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸும் வந்திருக்கு. இதுக்கு உண்டான ப்ரைஸும் என்ன வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வரல. ஓகேங்களா? அப்புறம் Black Shark, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். Black Shark 4 இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்க போகிறோம். ரொம்ப கம்மி ரேட்டு. இதில் எதுக்காக இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது 12GB 256GB வேரியண்ட் இது ஒரு கேமிங் டிவைஸு. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7,500 800 அந்த ரேஞ்சில் தான் வருது. ஸோ கரெக்டான ஒரு டீட்டெயில்ஸை நாளைக்கு சொல்லிடுறேன். டிஸ்பிளே சேஞ்ச் ஆகிருக்குங்க, மற்றபடி எல்லாமே பக்கா. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மொபைலு, இம்போர்ட்டட் வேரியண்ட்டு. ஓகேங்களா? 7,500 இல்லை 8,000 அந்த ரேஞ்சில் தான் வரும். நாளைக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்புறம் Flip 4 வந்திருக்கு. Flip 4 உங்களுக்கு ஜஸ்ட்டு 12,000 கொடுத்துட்ருக்கோம். 256GB வேரியண்ட்டு. ஓகேங்களா? டிஸ்பிளே லைன்ஸ் இருக்குது, அதனால் ரொம்ப கம்மி ரேட்டு 12,000 கொடுத்துட்ருக்கோங்க. 256GB வேரியண்ட்டு Flip 4. இது ரியல்மியில் உங்களுக்கு ஒரு 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5G மாடல் தான் இது. ஆமாம், 7 5G மாடல், 8GB 128GB வேரியண்ட்டு. இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8,000 rupees ரேஞ்சில் வரும். ஓகேங்களா? 8,000 rupees ரேஞ்சில் வரும். அண்ட் வேறு என்ன இருக்குன்னா, சாம்சங்கில் A54 சீல்டு இருக்குது. 256GB வேரியண்ட் 24,000 சீல்டு கொடுத்துட்ருக்கோம், 1 year வாரண்டியோட. கேலக்ஸி A54 5G 128GB 22,000 கொடுத்துட்ருக்கோங்க. இது எல்லாமே ரெண்டுமே சீல்டு. ஓகேங்களா? ரெண்டுமே சீல்டு, 1 year வாரண்டியோடு வந்துடும். அது போக நம்மகிட்ட செகண்ட்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் லோ பட்ஜெட் பார்க்கலாம். லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு 3,000 rupeesக்கு போக்கோ C51 4GB 64GB வேரியண்ட் இருக்குது. இதில் லைட்டாக கிராக் இருக்குங்க, தெரியாது கண்ணுக்கு. ஆன் பண்ணால் லைட்டாக தான் தெரியும், ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது தான் தெரியும். இது உங்களுக்கு 3,000 rupeesக்கு கொடுத்துட்ருக்கோம். கிராப் பண்ணிக்கலாம், அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள்,
ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த மொபைலில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதை ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அந்த கிராக்கும் உங்களுக்கு தெரியாது, சைடில் மட்டும் பார்க்கும்போது தெரியும். அழகாக இருக்குங்க. 3000 ருபீஸ்க்கு அழகாக நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அழகாக இருக்கும். ஓகேங்களா? அது போக நமக்கு எந்த கிராக் இல்லாமல் பக்காவாக இருக்கணும், 4GB 64GBனா 3700 ரெட்மி 8 இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்மி 10A இதுவும் டிஸ்பிளே கிராக் தான். டிஸ்பிளே கிராக்கு 3300க்கு 4GB 64GB வேரியன்ட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இது 6GB 128GB போக்கோவில் M4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. 6GB 128 4500 ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே யூஸ்டு வேரியன்ட் தான். 9iன்னு ஒரு மாடல் இருக்குது, 128GB வேரியன்ட்டு 4500க்கே கொடுத்துடலாம். சாம்சங்கில் ஒரு வேரியன்ட் இருக்குது. சாம்சங்கில் M04 4GB 64GB வேரியன்ட்டு 4500க்கே கொடுத்துடலாம். அப்புறம் போக்கோவில் ஒரு டிஸ்பிளே சேஞ்ச், இது போக்கோ M4 5G வேரியன்ட்டு ப்ரோ சீரீஸு 5000 8GB 128. டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, மற்றபடி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் ஃபங்க்ஷனிங் எல்லாமே பக்கா. டிஸ்பிளே சேஞ்ச் அண்ட் லைட்டாக கிராக் ஆகிருக்கு, அதனால் 5000 ரூபா கொடுத்துட்ருக்கோம். 5000 ருபீஸ் பட்ஜெட்டுங்க இது எல்லாமே. அப்புறம் ரியல்மியில் 8i 4G 4GB 64GB வேரியன்ட்டு, இதுவும் உங்களுக்கு 464. அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த டிவைஸ் பொறுத்த வரைக்கும். 5000 ருபீஸ்க்கே கொடுத்துடலாங்க. ஜஸ்ட்டு 5000 ருபீஸ்க்கு அழகாக இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அழகாக இருக்கும். அப்போது ரெட்மியில் 12 4G 6GB 128GB வேரியன்ட் 5500 கொடுத்துட்ருக்கோம். பேக் டோர் மட்டும் லைட்டாக கிராக்கு, மற்றபடி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. பட்டர் ஸ்மூத்தாக வேலை செய்யுது, பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது 5500க்கே 6GB 128GB ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணி தாராளமாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் F4 ஒரு கேமிங் டிவைஸு 6000 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். 6000 ரூபாய்க்கு டிஸ்பிளே சேஞ்ச் ஆனது, மற்றபடி எல்லாமே பக்கா தான். பேக் டோர் உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு. அப்படி இது ரெண்டுமே ஆகலைன்னா உங்களுக்கு 10 ரூபாலேருந்து 12 ரூபா வரைக்கும் போகும் F4. ஓகேங்களா? இது ஒரு கேமிங் ஃபோன் தான், நல்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ரேட்டு 6000 ருபீஸ். இது ஒரு 5G டிவைஸ் தான், 6000ல் ஒரு 5G டிவைஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா A92 8GB 128 6000 6200 6000 அந்த மாதிரி கொடுத்துடலாம். இது 8GB 128GB வேரியன்ட்டு ஓப்போவில் A92. அப்புறம் போக்கோவில் M6, இது பேக் டோர் லைட்டாக உடஞ்சிருக்கும், மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. இது உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6000 ருபீஸ்க்கு 4GB 128 5G டிவைஸ் இது ஒன்று. அப்புறம் இன்னொரு 5G டிவைஸ் ஓப்போவில் A59 5G வந்திருக்கு, 4GB 128GB வேரியன்ட்டு. இது பார்த்திங்கன்னா 6500 ருபீஸ்க்கு கொடுத்துடலாம் 5G டிவைஸ். ஓகேங்களா? ரியல்மியில் 7 ப்ரோ உங்களுக்கு 6.5 கொடுத்துட்ருக்கோம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோடு வந்துடும் இது. ஸோ 8GB 128GB வேரியன்ட்டு 4G இருந்தாலும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 கொடுத்துட்ருக்கோங்க. இதிலே 5G வேரியண்ட்டும் வருது, அது உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா 885 அந்த மாதிரி வரும். இது 6.3க்கு 1+ 6T கொடுத்துட்ருக்கோம், 8GB 128 இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வந்துடும். அது போக நமக்கு ஓப்போ F21 ப்ரோ இருக்குது, 8GB 128GB வேரியண்ட்டு. லைட் ஷேடு இருக்கிறதுனால கம்மி ரேட்டு 6.5க்கு தான் வந்திருக்கு. அழகாக இருக்குது, பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? லைட் ஷேடு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு 6.5 ரேஞ்சில் வந்துருக்குங்க. இது AMOLED டிஸ்பிளே வந்துடும், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் 6500க்கே கொடுத்துடலாம். OnePlus 9R 6500 ருபீஸ்க்கு லைன் உள்ள மொபைலு. லைனும் இருக்கும், அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டு வேலை செய்யாது, அதனால் கம்மி ரேட்டு 6500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். 8GB 128GB வேரியண்ட்டு. ரேசர் ஒரு பிராண்ட் நியூ ஃபோனு 7000 கொடுத்துட்ருக்கோம், 8GB 64GB வேரியண்ட்டு ரேசர். ஓகேங்களா? 6500க்கு Y27 6GB 128GB வேரியண்ட் 6500. விவோவில் ஒரு யூஸ்டு மொபைல் தான், Y75 8GB 128 7000 கொடுத்துட்ருக்கோம்.
ஒரு டிவைஸு OnePlusலேருந்து 5G டிவைஸ் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப லோ ரேஞ்சில் பார்த்துட்ருக்கீங்க, லோ பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்க. 7000 ருபீஸ்க்கு பேக் டோர் மட்டும் சேஞ்ச் ஆனது. OnePlus Nord C2 லைட்டு. OnePlus 7 Pro நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 8000 ருபீஸ்க்கே கொடுத்துடலாம். இது 8GB 256GB வேரியண்ட்டு. 2K கர்வ் டிஸ்பிளே வரும். டிஸ்பிளேயில் லைட்டாக ஷேட் இருக்குது, அதனால் 8000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ரியல்மியில் ஒரு 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4G டிவைஸ் 6GB 128 8000 ருபீஸ் கொடுத்துடலாம். Oppo 80 கிளாஸ் மேலே இருக்க கிளாஸ் உடஞ்சிருக்கு. அது இல்லாமல் லைட்டாக ஒரு சின்ன டாட் வந்திருக்குங்க, அதனால் கம்மி ரேட்டு 8000 கொடுத்துடலாம். 8000 ருபீஸ்க்கே கொடுத்துடலாம். இது பாக்ஸ் அண்டு ஃபோன் வந்துடும். OnePlus 70 256GB வேரியண்ட்டு 9000 ரூபாய் கொடுத்துடலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். 256GB வேரியண்ட்னாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. OnePlus 70 256 9000. எம்ஐயில் 11 லைட் 5G வேரியண்ட்டு இம்போர்டு நீட் கண்டிஷனில் இருக்குது. 9300. டபுள் சிம், ஜியோ 5G வேலை செய்யும், ஜியோ 4G வேலை செய்யும், ஏர்டெல் 5G இருக்கும். டபுள் சிம், டபுள் ஃபிசிக்கல் சிம். அப்புறம் V25 8GB 128GB வேரியண்ட்டு 9500 கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு பேக் டோர் மட்டும் கிராக்குங்க, மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. முடிஞ்சால் ஒரு பேக் டோர் அழகாக சேஞ்ச் பண்ணியே கொடுத்துடலாம். கூட ஒரு 500 ரூபா வரும், மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. iPhone 11 இருக்குது. டிஸ்பிளே சேஞ்சு 69 பேட்ரி ஹெல்த்து. ஜஸ்ட்டு 10,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். பல்முடா இருக்குது. பல்முடா 5G இம்போர்ட்டட் டிவைஸு 6GB 128GB வேரியண்ட்டு பிராண்ட் நியூ கண்டிஷனில் 10,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். OnePlus 80 இருக்குது. 12GB 256GB வேரியண்ட்டு 13,000 ருபீஸ்க்கு பிராண்ட் நியூ கண்டிஷன். பிராண்ட் நியூ கண்டிஷன்னா டெமோ கண்டிஷன், நல்ல பக்கா நீட் கண்டிஷனில் இருக்கும். 13,000 ரூபாய்க்கு 12GB 256GB வேரியண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஐஃபோனில் எக்ஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 256GB வேரியண்ட்டு 13 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். 13,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். 87 பேட்ரி ஹெல்த் இருக்குது. அப்புறம் ஐஃபோனில் 12 இருக்குது. 15,000 ருபீஸ்க்கே கொடுத்துடலாம். 128GB வேரியண்ட்டு. ஜஸ்ட்டு டிஸ்பிளே மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, மற்றபடி எல்லாமே பக்கா இருக்குது. Pixel 6 Pro இருக்குது. 6 Proவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சேஞ்ச்னால உங்களுக்கு டிஸ்பிளே சேஞ்ச் ஆகலைன்னா 24,000. டிஸ்பிளே சேஞ்ச் ஆகிருக்கு, மார்க்கெட் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க்கிங். தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,000, 16,000 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா பிக்சலில் 7A உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். யூஸ்டு மொபைல், அதனால் கம்மி ரேட்டு. அதுவே டெமோ வேரியன்ட் இருந்தால் 22,000 ரூபாய் வரும். யூஸ்டுனால உங்களுக்கு லைட் யூஸ்டுனால உங்களுக்கு கம்மி ரேட்டில் தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500 ருபீஸ். சாம்சங்கில் Flip 3 டெமோ வேரியண்ட் நீட்டாக இருக்கும். சிங்கிள் சிம் வேரியண்ட்டு 18,000 ருபீஸ், 18,000 ரூபாய். iPhone 11 Pro 256GB வேரியண்ட் 72 பேட்டரி ஹெல்த்து 18,500. iPhone 13 Pro 5G 100% பேட்டரி ஹெல்த் இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, டிஸ்பிளே ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு பேக் டோர் கிராக்கு. அதனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா கொடுத்துட்ருக்கோம். 256GB வேரியண்ட். iPhone 13 5G 128GB வேரியண்ட்டு 92 பேட்டரி ஹெல்த்து நீட் கண்டிஷனில் வந்திருக்குங்க. ஜஸ்ட்டு 27,000 ரூபா, 27,000 ருபீஸ்க்கே கொடுத்துடலாம். 92 பேட்டரி ஹெல்த்து, நல்ல பேட்டரி ஹெல்த்தோடு இருக்குது. அது போக நம்மகிட்ட பாக்ஸ் பீசஸ் பார்த்திங்கன்னா சாம்சங் S22 அல்ட்ரா இருக்குது. 512GB வேரியண்ட்டு. சிங்கிள் சிம் வேரியண்ட் இம்போர்ட்டு 512GB வேரியண்ட்டு 38,000, 38,000 ரூபாய்க்கு பாக்ஸு ஃபோனோட கொடுத்துடலாம். iPhone 12 இருக்குது. 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துடலாம். 128GB வேரியண்ட்டு 84-85 பேட்டரி ஹெல்த் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் சாம்சங் A33 9,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். 6GB 128GB வேரியண்ட்டு. கண்டிஷன் ஆஃப் த ஃபோன் சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க. இது உங்களுக்கு 11,000 ருபீஸ், 11,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். 10 Pro + 5G
கர்வ் டிஸ்பிளே 11,000 கொடுத்துட்ருக்கோம். ஃபோன் அண்ட் பாக்ஸ் இருக்குது. ஹுவாவேல X9B 5G 256 256 GB வேரியண்ட்டு 14,000 14,000 rupeesக்கே கொடுத்துடலாம். பாக்ஸ் அண்ட் ஃபோன் இருக்குது. இது பிராண்ட் நியூ கண்டிஷனில் உங்களுக்கு 12 Pro வந்திருக்கு. ஓப்போ ரெனோ 12 Pro 512 GB வேரியண்ட்டு 2 மாதம் இன்னும் அரௌண்ட் 1.5 மாதம் 2 மாதம் 10 மாதம் வாரண்ட்டியோடு இருக்குது. பிராண்ட் வாரண்ட்டியோடு இருக்குது. தரக்கூடிய ப்ரைஸ் ஃபுல் கிட்டு சார்ஜர்லேருந்து எல்லாமே A to Z எல்லாமே இருக்குது. தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 26,000 26,000 கொடுத்துட்ருக்கோம். 42க்கு பில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது ரியல்மியில் 3 Pro ஜஸ்ட்டு 5,000 rupeesக்கு 6GB 128 GB வேரியண்ட்டு 3 Pro ஃபுல் கிட்டோடு கொடுத்துடலாம். அதே மாதிரி C11 ரியல்மியில் 2GB 32 GB வேரியண்ட்டு ஃபுல் கிட்டோடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மொபைலில் ரொம்ப ஆப்டாக இருக்கும். 3,800க்கே கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் நம்மக்கிட்ட போயிட்டே இருக்கும். டேப்ஸ் இருக்குது, சார்ஜர்ஸ் இருக்குது, ஏர்பாட்ஸ் இருக்குது, நெக் பேண்ட்ஸ் இருக்குது. நெக் பேண்ட்ஸில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே ப்ரோ பார்க்கலாம்? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. நம்மளோட வாட்ஸ்அப் கேட்டலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. கேட்டலாக்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. சோனி ஃபோன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. சோனி 1 Mark 3 இருக்குது, 5 Mark 2, 5 Mark 4 இருக்குது, Pixel 8 Pro இருக்குது, Pixel 8 இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மளோட வாட்ஸ்அப் கேட்டலாகில் ஆட் பண்ணியிருக்கோம். கேட்டலாக் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் போங்க. மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கீழே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்டலாக் ஓப்பன் ஆகிடும். கேட்டலாக்லேயே கேட்டகரி வைஸாக உங்களுக்கு பிரித்து ஹெட்ஃபோன்ஸ்னால் ஹெட்ஃபோன்ஸ், நெக் பேண்ட்ஸ்னால் நெக் பேண்ட்ஸு, ஸ்பீக்கர் தனியாக, ஆக்சசரிஸ் தனியாக, சார்ஜர் தனியாக, பவர் பேங்க் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அழகாக லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அழகாக போய் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இன் கேஸ் அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, இல்லை வேறு கலெக்ஷன் பார்க்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, ப்ரைஸ் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதை கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எந்த ஃபோன் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஃபோன் வாங்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, உங்களோட டேஸ்ட் என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க. எனக்கு நல்ல கேமராவோட வேணுமா, நல்ல பவர் பேக்கப்போட வேணுமா, பேட்ரி பேக்கப்போட வேணுமா, இல்லை நல்ல ஸ்க்ரீன் டிஸ்பிளே வேணுமா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட ரிக்குவயர்மெண்ட் தனிப்பட்ட முறையில் உங்களோட ரிக்குவயர்மெண்ட் எந்த மாடல் பூர்த்தி பண்ணுமோ அந்த மாடல் நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் எந்த மாடல் வாங்கினாலும் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும். உங்களுடைய காசு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் தான் எல்லாமே ரிசர்ச் பண்ணி வாங்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கடைக்காரர் இது கொடுத்துட்டாரு அது கொடுத்துட்டாருன்னு சொல்லக்கூடாது. இது நார்மல் பொதுவாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நம்மளோட கடை மட்டும் கிடையாது. பொதுவாக நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி, நீங்கள் நாலேஜபிளாக கெயின் பண்ணி எல்லாமே வாங்குறது தான் எப்போவுமே நல்லது. இது மொபைலுக்கு மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையிலேயே சொல்லிகிட்ருக்கேன். எந்த ஒரு பொருள் வாங்குறதாலாம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, விவரமாக தெரிஞ்சுக்கிட்டு 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஆன்லைன் இருக்குது, கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. யூடியூப் இருக்குது. அதெல்லாம் கோத்ரூ பண்ணி ரிசர்ச் பண்ணி எல்லா நாலேஜ் கற்றுக்கிட்டு வாங்குறது எப்போவுமே நல்லது. ஓகேங்களா. இந்த மொபைல் மட்டும் கிடையாது, பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம். ஒரு பைக்காக இருக்கட்டும், ஒரு காராக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு குட்டி பொருள், ஒரு குண்டூசியாக கூட இருக்கட்டும்ங்க. ஓகேங்களா. இந்த குண்டூசி நமக்கு செட் ஆகாது, அந்த குண்டூசி வாங்கினா நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நாலேஜ் தான் பேசும். விஸ்டம். ஓகேங்களா. உங்களோட நாலேஜ் தான் எப்போவுமே. ஸோ அதனால் நாலேஜை வளர்த்துக்கோங்க. எப்போவுமே நல்லது. சும்மா இந்த கிண்டல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறது, என்ன ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் செட்டே ஆகாது. வேஸ்ட் ஆஃப் டைம் தான். உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, எங்கே காட்டணுமோ அந்த நாலேஜ் பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் காட்டுங்க. எங்களால் பண்ண முடிந்த வீடியோ நம்ம பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ எதுவுமே நெகட்டிவாக பேசாதீங்க, பாசிட்டிவாகவே வச்சுக்கோங்க எப்போவுமே.
சுற்றுச்சூழல் நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாலே எல்லாமே பாசிட்டிவாக மாறும். நீங்கள் நெகட்டிவாக காமெடியாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரினா அது நீங்கள் உங்களோட கேரக்டரை சொல்கிற மாதிரி தான். ஓகேங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் அடுத்தவங்களுக்கு போய் சேரும். அது என்னென்னா உங்களை நீங்கள் போய் உங்களோட இமேஜை தான் நீங்கள் போய் பிரதிபலிக்கிறீங்க, உங்களை பற்றி சொல்லிக்கிறீங்க. நீங்கள் ஒரு காமெடி பண்ணால் உங்களை பற்றி தான் சொல்லிக்கிறீங்க, அது வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நம்மளோட வேலையை நம்ம பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். அது நல்லதாகவும் இருக்கட்டும் எப்போவுமே. ஸோ அப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணி போயிட்டே இருக்கணும். சிம்பிள் as that. ஓகேங்களா? சும்மா ஒரு சில்லியாக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறது, ஒரு நாலேஜ் இல்லாமல் ஏதோ ஒரு எமெச்சூராக ஒரு பேசுகிறது. மெச்சூரிட்டியாக இருங்க, நிறைய நாலேஜை கற்றுக்கோங்க. நாலேஜ் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நாலேஜ் இல்லாமல் பேசுனீங்கன்னா பேசிகிட்டே இருக்கலாம், அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. அதுவே நாலேஜாக பேசி பாருங்கள், அது ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு மரியாதையிலேருந்து எல்லாமே கிடைக்கும். புகழ்லேருந்து மரியாதையிலேருந்து எல்லாமே கிடைக்கும். அதனால் அது பார்த்துக்கோங்க கொஞ்சம். ஓகேங்களா? லைஃப்ன்றது ஒரு பேலன்ஸ்டு லைஃபாக இருக்கணும். எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, எப்போவுமே சீரியஸாக இல்லாமல், ரொம்ப ஜோவிலாகவும் இல்லாமல், ரெண்டுமே பேலன்ஸாக உங்களோட லைஃப்பை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய யூடியூப் கமெண்ட்ஸ் நம்ம படிக்கிறோம், பார்க்குறோம், எல்லாம் ரொம்ப ரொம்ப சில்லியாக இருக்கும். ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, ஒரு நாலேஜபிள் இருக்காது, ஒரு ஃபேக்ட் இருக்காது, அதில் ஒரு பேஸ் இருக்காது. அது எல்லாமே சும்மாவே விமர்சிப்பாங்க. லைக் சும்மாவே ஏதாச்சும் ஒரு பேசிட்டு போவாங்க. அது தெரியுது, சின்ன பசங்க பண்ணுறாங்க, அது ஓகே, ஒரு வயசு கோளாறு, ஆர்வ கோளாறு சொல்லலாம். பெரியவங்களும் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ஒரு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள், நாலேஜபிளாக பேசுங்க. ஒரு ஃபாரம், ஒரு கமெண்ட் செஷனை போய் ரொம்ப ரொம்ப நாலேஜபிளாக வச்சுக்கிறது, இன்ஃபர்மேட்டிவாக வச்சுக்கிறது தான் நம்மளோட வேலையை. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை.